இந்த எபிசோட ஆரம்பத்துல நம்மளுடைய குயிபி ஜின் அதுக்கப்புறம் ஹான் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்படி பேசிட்டு வரும்போது நம்ம ஹான் கேக்குறான், இன்னைக்கு ஓல்ஜியான்ட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, ஏன் இப்படி கோவமா இருக்காங்க, பட் இருந்தாலும் ரொம்ப நடிக்கிறாங்களே அப்படின்றப்ப, ஆமா எனக்கும் தெரியல, ஒரு வேலை ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி குயிபி ஜின் சொல்லும் போது, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலி வந்துட்டு நீங்க சொன்ன அந்த டயலாக் இன்னைக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற. என்ன டயலாக்டா அப்படின்றப்ப, அதான் நீங்க சொன்னீங்களே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்கறோம், அதுவும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே, அந்த டயலாக் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே யோசிக்கிறாப்ல குயிபி ஜின். ஆஹா டே இது எப்படா சொன்ன அப்படின்றப்ப, ஆமா என் ஆள்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றப்பல. சோ குயிபி ஜின் புரிஞ்சுக்கிட்டாப்ல, சரி ஓல்ஜியான் வந்து இதனால தான் வந்து இதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரியா யோசிக்கிறாப்ல. அப்படியே கட் பண்ணீங்க ஓல்ஜியானை காட்டுறாங்க. எங்கடா உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல அந்த லேடி கூட தான் உட்கார்ந்துருக்காங்க. யாரு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய லேடி, அவங்க கூட உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுக்குறாங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்றதே தெரியலடி, எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்குது, எப்படி வந்து அவன்கிட்ட கேட்கறது தெரியல, ரொம்ப வருஷமா என் கூட ஒர்க் பண்றான், எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல அப்படின்றப்ப, அது உன் மூஞ்சிலே தெரியுது நீ வந்து குழப்பத்துல இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா அதனாலதான் அவன்கிட்ட கேட்கல, ஆனா இந்த டயலாக் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல, இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி குழப்பத்துல பேசுறாங்க. எனக்கு நல்லா புரியுது, நீ அவனை ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்றப்ப, என்னதே அப்படின்றாங்க. ஒண்ணு இல்லடி, அதாவது வந்து இப்போ ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் பாத்தியா, அது மாதிரி ஒரே ஆளை வெறுக்கவும் முடியும், ஒரே ஆளை வந்து லவ் பண்ண முடியும், அதுதான் இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றப்ப, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் எப்பயும் அவனை வெறுத்தது தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்றாங்க. யாரு அந்த இளவரசன், ஓகேவா குயிபி ஜின் இல்ல. இவங்க ஒரு மாதிரி அமைதியா இருக்கும்போது, ஆமா ஒரு நிமிஷம் உனக்கு அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்றப்ப, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. ஆல்ரெடி இவங்க தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. சோ அவங்க அப்படியே ஒரு மாதிரியா சோகமாயிடுறாங்க, இது எப்படா தெரிஞ்சுக்கிறது, அவன்கிட்ட எப்படா கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அவங்க ஒரு கடையில நின்னு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கடா நின்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, பசங்களுக்குள்ள செக்ஷன்ல உட்கார்ந்து நம்ம ஹீரோக்காக Dress செலக்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேக்குறாங்க, இப்பதானே நீ ஓகே சொன்ன, அதுக்குள்ள என்ன திடீர்னு gift அப்படின்றப்ப, அது ஒண்ணு இல்லடி, அவன் ஆல்ரெடி எனக்கு ஒரு gift பண்ணா, அதனால அதுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, இந்த டி-ஷர்ட்டே இந்த ஜாக்கெட்டே அவன் போட்டு வரும்போது, அப்பா எவ்வளவு சூப்பரா ஹேண்ட்ஸமா இருப்பான் தெரியுமா அப்படின்றப்ப, நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்ட் ஒரு மாதிரியா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களுடைய காதலர் வந்து ஒரு ஹேண்ட்ஸமா தானே தெரிவாங்க. சோ அது மாதிரி இருக்கும்போது இவங்க அப்படியே நினைச்சு பாக்குறாங்க, அவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர்ற மாதிரியும் உட்கார்ந்து பேசிக்கும்போது, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்றப்ப, என்னது ட்ரெஸ் ஹேண்ட்ஸமா இருக்கா இல்ல நான் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு இவர் கேட்கறப்ப, அதெல்லாம் இல்ல நீ தான் ஹேண்ட்ஸமா இருக்க இந்த ட்ரெஸ்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா பேசுற மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. இங்க நம்ம ஹீரோயினி பேசி முடிச்சிட்டு ஜாலியா வந்துட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஆப்போசிட்ல ஒரு லவ்வர்ஸ் வந்து கையை கோத்து போய்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இவங்களும் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, கையை எடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா சவுண்ட் வரும். சோ இவங்க சடனா கையை எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா இது, என்னமா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நடந்து வரும்போது திரும்ப அப்படி கையை தொட வருவாங்கல்ல, திரும்பவும் கையை எடு அப்படின்னு சொல்லி சவுண்ட் வரும். இவங்க ஒரு மாதிரி பயந்துருவாங்க. ஐயோ ஏதோ ஆயிப்போச்சு போல இருக்கு, நமக்கு திரும்ப அந்த பிரச்சனை வந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு தலைவலியா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய குயிபி ஜின் கடைக்கு வர்றாப்ல. அப்படி கடைக்கு வரும்போது வெளியே நின்று யோசிக்கிறாரு, ஐயோ போமா வேணாமா, இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு ஃபன்னான விஷயம் என்ன தெரியுமா, தலைவர் உள்ள போறதுக்கு டக்குனு போக வரல, நம்ம ஓல்ஜியான் திறந்து வரும்போது டபக்குன்னு அப்படி டேன் பண்ணி பாரு, எங்க போய்கிட்டு இருக்க அப்படின்னு நின்று, ஒண்ணு இல்ல சும்மா காத்து வாங்கலாம் அந்தமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ள போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனா மனுஷன் கொஞ்சம் பயந்துகிட்டு தாங்க இருக்காரு. அவருடைய மூஞ்சில பாத்தீங்கன்னா அந்த மிரட்சி தெரியுது தனியா. அப்படியே நின்னுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்க அந்த நத்தையெல்லாம் எடுத்து போடுவாங்க. இவர் வேமா வாங்கி போட்டுட்டு அப்படியே சைடுல போய் நிக்கிறாங்க. நம்ம ஓல்ஜியான் அப்படியே பாக்குறாங்க. இவரும் பாக்குறாப்ல, ஐயோ இவ எப்ப கேள்வி கேட்க போறான்னு தெரியலையே அப்படின்னு. ஆனா இவங்க கேட்கறதே பாருங்க, அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. என்ன தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. உடனே இவர் வந்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்றப்பல, இப்போ டயலாக் மட்டும் பாப்பா. ஆமா உனக்கு என் லைஃப்ல விளையாடுறதே வேலையா போச்சுல, நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் இதுக்கு எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அது வந்து தகாது, அப்புறம் எதுக்காக திரும்ப என்கிட்ட வந்த, என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல எனக்கு கஷ்டம் வரும்போது நான் உன்னை நம்பி வந்தேன், ஆனா நீ என்னை காப்பாத்தவே இல்லை. அங்க நான் உன்கிட்ட என்ன கேட்டேனா, எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி இந்த 1,00,000 பேரோட பிரச்சனையை தீர்த்து வைக்க, இந்த டாஸ்கை முடிக்கிறதுக்கு உன்கிட்ட நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டேனா, என்னைய முட்டாளாக்கிட்டே, நீ தினமும் முட்டாளாக்கிட்டே இருந்திருக்கேல, டெய்லி உன்னை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் நானு, ஆனா முட்டாளாவே இருந்திருக்கேன், நீ யாருன்னே தெரியாத அளவுக்கு. நீ என்ன நினைச்ச, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ இல்லாம என்னால இதை முடிக்க முடியாது நினைச்சிட்டியா? இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உண்மை என்ன அப்படின்னா, நானா தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்தேன், நீ என்கிட்ட எதுவும் கேட்கல. எதுக்கு, போன தடவை நீ என் லைஃப்ல விளையாண்டதே போதாதா, ஆல்ரெடி என் லைஃபை ஒண்ணும் இல்லாம முடிச்சிட்ட, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் நீ தான். இல்ல நீ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஓல்ஜியான். ஆக்சுவலி வந்துட்டு நடந்தது என்னங்கிறது உனக்கு தெரியல, அதனாலதான் நீ இவ்வளவு கோவப்படுற. நான் உன்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். எது 500 வருஷமா நீ என் கூட இருந்திருக்க, இப்ப வரைக்கும் சொல்லாத நீ இனிமே சொல்லுவியா? போதும் உன்னால நான் இந்த 500 வருஷம் அனுபவிச்ச வழிகள் போதும், இன்னும் வேணாம், தயவு செய்து விட்டுரு. நான் இறந்ததுக்கு அப்புறமா நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தானே இருந்த ஓல்ஜியான். என்னோட கதை அங்க முடியல, உன் கதை அங்க முடியல, ஆனா என்னோட கதை அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு, என் லைஃபே முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஏன், எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க சொல்லு, அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா, அவங்களையும் கொன்னீங்க, என் லைஃபை முடிச்சீங்க, எல்லாத்தையுமே அழிச்சிங்களே என்கிட்ட இருந்து. இங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன், உன்னுடைய பேரண்ட்ஸ் உடைய விருப்பத்துக்காக நீ கல்யாணம் பண்ணங்கறத நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய காதல் வெறும் கனவாக கூட போகட்டும், அதனால ஒண்ணும் இல்ல. ஆனா எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க
கொன்னாங்க, அவங்கள ஏன் கொன்னீங்க, என் வாழ்க்கையவே அழிச்சிங்களே, அது மட்டுமா நீ எனக்கு பிராமிஸ் பண்ண என்ன நடந்தாலும் என்னை காப்பாத்துவேன் அப்படின்னு பிராமிஸ் பண்ண, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு பிராமிஸ் பண்ண, ஆனா நீ கடைசி வரைக்கும் அதை செய்யவே இல்லையே. ஓல்ஜியான் நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நிறுத்து. எதுக்காக வந்து என்னை கொன்ன, அது மட்டுமா எங்க அம்மாவை கொன்னீங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க பாப்போம், உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா, அதுக்கெல்லாம் பிரதிபலன் என்ன தெரியுமா, என் வாழ்க்கையை நீ எடுத்துக்கிட்ட, ஒட்டு மொத்தமா என் வாழ்க்கையில விளையாண்டுட்டு போயிட்ட, கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் அப்படின்ட்டு ரொம்ப அழுகுறாங்க. அப்படியே மனுஷன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாப்ல. ஆமாங்க, அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க கரெக்ட்னு சொல்லலாம், நம்ம ஓல்ஜியான் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கான வழிகள் நிறையல, கிட்டத்தட்ட 500 வருஷமா அந்த வழிகளோடயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல இவங்க. அவ்வளவுதானா, பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் பேச வேண்டி இருக்கா? இங்க பாரு ஓல்ஜியான், அப்ப என்னால உன்னைய காப்பாத்த முடியலங்கிறது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு பிராயச்சித்தமா தான் இந்த 500 வருஷமா நான் உன்னைய காப்பாத்தணும்னு உன் கூடவே இருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இந்த இது முடியற வரைக்கும் பாது என்னை உன் கூட இருக்க விடு. இன்னும் இந்த 500 வருஷம் ஆகி கூட நீ சேஞ்ச் ஆகவே இல்ல ஓல்ஜியான், புரிஞ்சுக்கோ, தயவு செய்து எது உண்மைங்கிறது தெரியாம பேசாத, உண்மைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து சாப்புன்னு ஒரு அடை குடிக்கிறாப்ல. தயவு செய்து நான் எந்த உண்மையை தெரிஞ்சுக்க விரும்பல, நீ இங்க இருந்து கிளம்பி இன்னொரு தடவை மூஞ்ச நான் பார்க்க விரும்பல அப்படின்றாங்க. சோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்க. அப்படியே அவர் கண்ணுல இருந்து பார்க்கறமே கண்ணீர் வருது. இவங்களும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு தான் இருக்காங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் அந்த ஒரு காதல் இருக்கும்ல, சோ அதனால ரெண்டு பேருமே அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷன் என்னங்க பண்ணுவாரு இந்த குய்பெஞ்சின், அவருக்கு லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத இன்னும் இவங்க கேட்கவே இல்லைல. சோ அவர் வந்து அப்படியே தனியா நின்னு ஒரு ஏரிக்கிற பக்கமா நின்னு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. பாவங்க, அந்த மனுஷன் பக்கம் இருக்கிற நாயத்தை அவங்க சொல்லவே விடல. இவர் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தா மேனேஜர் வர்றாப்ல, வந்துட்டு ஓகேப்பா நைட் செட் முடிச்சுட்டு நாளைக்கு காலைல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்ப நம்ம கரெக்டா ஹீரோயினி அந்த பக்கம் நடந்து போறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாப்ல. சரி ஹீரோயினிட்ட பேச போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பும் போது கரெக்டா ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துடுறாப்ல. டேடே மச்சான் எனக்கு ஒரு ஃபேவர் பண்றா அப்படின்றப்ப, என்னடா அப்படின்றப்ப, ஒண்ணு இல்ல என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் ஆகணும், தயவு செய்து என்னோட நைட் செட் பாடுறா அப்படின்றாப்ல. சரி ஓகே மச்சான் நீ போய் பாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்துறாப்ல. அப்படியே ஹீரோயினி மெதுவா நடந்து வர்றாங்க, தனிமையில ஃபீல் பண்ணிட்டு வர்றாங்க. வரும்போது கரெக்டா நம்ம பாரை பாத்துறாங்க. சரின்னு சொல்லி உள்ள போறாங்க. ஆக்சுவலி இவங்க வேற ஒரு பார் தான் நினைச்சு வந்திருப்பாங்க, இவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. இவங்க உள்ள வந்து மேடம் நீங்களா, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்றப்ப, நீ எதுக்குமா வந்த அப்படின்னா, ஒண்ணு இல்ல மேடம் மனசு சரியில்லை, அதான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் வந்தேன் அப்படின்னா, சரி உட்காருமா நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் எடுத்து கொடுக்குறாங்க. இதுல ஹைலைட்டான ஒரு காமெடி நடக்கும். என்ன அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மருந்தை, நம்ம ஹீரோயினே எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க. இவங்க அழகா ஊத்தி கொடுக்குறாங்க, அவங்களும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஓல்ஜியான் கேக்குறாங்க, ஆமா என்னமா ஏன் ஒரு மாதிரியா இருக்க, உன்னோட ஃபர்ஸ்ட் டேட்ல எதுவும் பிரச்சனையா அப்படின்றப்ப, ஹான் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்றாங்க. இல்ல ஹானை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல, அவர் ரொம்ப நல்ல டைப், எனக்கு தான் பிரச்சனை அப்படின்றாங்க. என்னமா பிரச்சனை அப்படின்றப்ப, ஒண்ணு இல்ல ஆக்சுவலி எப்பயும் போல வழக்கமா நான் வந்து ஹானோட கையை பிடிக்கலான்னு போனேன், ஆனா திடீர்னு எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டது, அது வந்து ஹானோட கையை தொடவே விடல. என்னமா சொல்ற அப்படின்னு, ஆமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஆனா என்னால ரொம்ப கிளியரா கேட்க முடிஞ்சு அந்த வாய்ஸ், அது ரொம்ப பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு அப்படின்றாங்க. ரெண்டாவது இவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு, வழக்கம் போல எனக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னால ஹானா என்னை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது வெளியே டம்னு சவுண்ட் இருக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த போர்டை வந்து யாரோ தட்டி விட்டு போயிட்டாங்க. நம்ம ஓல்ஜியானோ சரி இருமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ரெண்டு குடியார பிள்ளையில பார்த்து போங்கடா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அதை எடுத்து வைக்கிறாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ட்ரிங்க்ஸ் ஊத்தும் போது காலி ஆயிரும். சார் கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கரெக்டா பாப்பாங்க. எப்பயும் போல இந்த ட்ரிங்க்ஸ் இருக்குமா, வாவ் பாட்டிலே நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அடிச்சிருவாங்க. ஓல்ஜியான் கரெக்டா அப்பதான் உள்ள வருவாங்க. உள்ள வந்து பார்த்தா ஒரு வயசான லேடி இருப்பாங்க. ஓல்ஜியான் பார்த்துட்டு, யாருங்க நீங்க, இங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு அது எங்க அப்படின்றப்ப, யாரா கேக்குற, அவளையா, அவ போயிட்டாளா என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு இவங்க ஷாக் ஆகி பாப்பாங்கல்ல. அப்படியே ஃபேஸ திருப்பி காட்டும் போது தெரியுது நம்ம ஹீரோயின் தான் அது. அவங்க அப்படியே ஷாக் ஆயிருவாங்க, என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க அப்படியே பாப்பாங்க. பார்த்துட்டு ஐயோ இதை எடுத்து குடிச்சிட்டாளா அப்படின்னு ஷாக் ஆகும்போது டக்குன்னு அந்த பாட்டில் எடுத்துட்டு, சோ இதுதான் வந்து அந்த கனவு உலகத்தை திறக்கக்கூடிய சாவியா அப்படின்றாங்க. இவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஆக்சுவலி நீங்க தான் அந்த சினிபாரா அப்படின்னோடனே ஆமா அப்படின்றாங்க. சோ ஓல்ஜியானுக்கு புரிஞ்சிருது. டக்குன்னு அப்படியே வந்து உட்கார்ந்தவங்க, ஆமா ஆக்சுவலி என்னோட பர்மிஷன் இல்லாம இந்த பாருக்குள்ள உங்களால வர முடியாது, கனவு உலகத்திலேயே வரக்கூடாதுங்கிறது தெரியாது அவங்களுக்கு, எதுக்காக இப்படி வந்தீங்க அப்படின்னு திடீர்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லாம அழகா அந்த நத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு, ஆமா ஆமா நல்லா இருக்கு, ஜூசியாவும் இருக்கு, ஓரளவுக்கு டேஸ்டாவும் இருக்கு அப்படின்றாங்க. இன்னொரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன், இப்ப நம்ம ஓல்ஜியான் உள்ள வந்திருக்கிறது நம்மளுடைய ஹீரோயினுடைய கனவு உலகத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஆமா உன்கிட்ட கேட்க நினைச்சேன், எதுக்காக தேவையே இல்லாம ஏன் வந்து ஹீரோயின் லைஃப்ல தேவையில்லாம இன்ஃபயர் ஆகுற, எதுக்காக வந்து ஹானையும் இவளையும் சேர்த்து வைக்கிறேன்னு ரொம்ப துடிக்கிற நீ, ஏன் உங்களுக்கு அதுல எதுவும் பிரச்சனை, என்ன ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அதனால சேர்த்து வைக்க ட்ரை பண்ணோம், இதுல என்ன இருக்கு அப்படின்றாங்க. என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, நீங்க எப்படி பண்ணுவீங்க, நான் அவனோட கையை தொட விடாம பண்ணது நீங்க தானே அப்படின்னோடனே, ஆமா எனக்கு இந்த ஆண்களை கண்டாலே பிடிக்காது, என்ன இப்படி சொல்றீங்க, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தயவு செய்து அவங்கள லவ் பண்ணுங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறப்ப, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் விடவே மாட்டேன், எனக்கு இந்த ஆண்கள்னாலே பயம் அப்படின்றாங்க. சோ இப்பதான் ஒரு எடுத்துக்காட்ட காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சினி பார்னா
யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு வகையான சோல், ஒரு மரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு சோல். ஓகேங்களா? அப்படியே அந்த மரத்துல இருந்து அந்த சோல் மாதிரி வந்து அவங்க அப்படியே பெண் உருவத்துல வர்றாங்க. நான் டெய்லி நைட்டு வந்து அந்த குகையை விட்டு வருவேன். அதுவும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் விசுவல் மூலமா வருவேன். அப்படி குகையை விட்டு வந்தேன்னா அங்க இருக்கக்கூடிய டவுனுக்குள்ள, அதாவது அங்க இருக்கக்கூடிய கிராமத்துல ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்ப நான் திடீர்னு ஒருத்தனை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு. சரி, என்னுடைய காதலை வெளிப்படுத்துவோம் அப்படிங்கறக்காக அவனுக்காக கொஞ்சோண்டு சினிபார் வந்து எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து என்னுடைய காதலை வெளிப்படுத்தினேன். அவன் அதை வாங்கிக்கிட்டு என்னைய ரொம்ப அப்ரோச் பண்றேன், லவ் பண்றேன்லாம் சொன்னான். அப்படின்றப்ப அப்புறம் என்ன, நல்ல காதல் நல்லா தானே இருக்கு ஸ்டோரி அப்படின்றப்ப இருமா முழுசா கேளுமா நீ. ஆனா அதுக்கப்புறம் தான் அவனோட உண்மையான முகத்தையே காட்ட ஆரம்பிச்சான். இவனை நல்லா பாருங்க, இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா சொல்லுங்க. இப்ப இந்த பயவுல என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினியை ஃபாலோ பண்ணி கரெக்டா அங்க வந்துடுறான். வந்துட்டு சரின்னு சொல்லி அந்த சினிபாரை பாத்துறான். சரி, இந்த ஸ்டோனை உடைச்சு வித்தா காசு நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்கிறதுக்காக சுத்தியில ஓங்குவானா இல்லையா, டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்படி வெளியே வந்து, டேய் நிறுத்துறா, என்னடா பண்ற, இந்த இடப்புற உனக்கு தெரியும், நீ ஃபாலோ பண்ணி வந்தியா அப்படின்றப்ப, ஆமா ஃபாலோ பண்ணேன், இங்க பாரு நீ கொடுத்தேல ஒரு ஸ்டோன், அந்த ஸ்டோனை வித்தப்ப நிறைய காசு கிடைச்சது, அதனால தான் நான் இங்க வந்தேன். இந்த ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்கும், அதை வச்சு நான் நிறைய வெப்பன்ஸ் வாங்குவேன் அப்படின்றப்பல, என்னது வெப்பன்ஸ் வாங்க போறியா, டேய் நான் ஒரு சினிபாரா, தயவுசெய்து புரிஞ்சுக்கூட, அப்படிலாம் பண்ணாதரா அப்படின்றாங்க. இவன் என்ன பண்றான், எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நீ சாதாரண ஒரு கல்லு தானே, உன்னை பத்தி நான் கேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, எனக்கு மக்கள் தான் முக்கியம், மக்களை காப்பாத்துறதுக்காக நான் வந்துட்டு வெப்பன் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய சுயநலத்தை காட்டுறான். அவளை தள்ளி விட்டுட்டு அவன் அதை உடைச்சிடறான். அடைச்ச ரொம்ப கெட்டவனா இருக்கானே அப்படின்னு சொல்லி இங்க ஓல்ஜான் சொல்லிட்டு இருக்காங்க. சார் இதனாலதான் வந்து நீங்க செத்துட்டீங்களா, சாரிங்க அப்படின்றபோது இப்ப தெரியுதா ஏன் வந்து நான் ஆம்பளையே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே பணம் தான் சுத்துவானுங்க, உண்மையா இருக்க மாட்டானுங்க அப்படின்றாங்க. ஓல்ஜியானும் ஆமா ஆமா அது என்னமோ உண்மைதான், இந்த மாதிரி ஆண்களை லவ் பண்ணதுனாலதான் நானும் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. சோ இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சரி அதுக்கு என்ன பண்றது, ஆனா இவங்க ரெண்டு பேரும் உண்மையா தானே லவ் பண்றாங்க, கண்டிப்பா வந்து அந்த மாதிரிலாம் இவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஹானுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்யறாங்க. பட் இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட், நம்மளுடைய ஓல்ஜியானுடைய அம்மா எப்படி இறந்தாங்க, யாரு கொண்டாங்கன்னு தெரியாம இருக்கும்ல, அதை இப்பதான் சொல்றாங்க. ஆனா ஒண்ணு, அதுக்கப்புறம் நான் வந்து தெருவுல சுத்திக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு. ஆனா எந்த பையன் வந்து என்னை ஏமாத்தினானோ அதே பையன் பார்த்தனா ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வந்தா மாஸ்க போட்டுக்கிட்டு, அவனுக்கு கொஞ்சம் அடி வேற பட்டுருந்துச்சு கையில, அதுவும் இடது கையில அப்படின்றாங்க. இவங்க ஓ ஒருவேளை அவன் வந்து வீட்டை கொள்ளையடிச்சானோ அப்படின்றப்ப அதெல்லாம் இல்ல, அங்க இருந்த ஒரு மந்திரவாதி லேடியை வந்து அவன் கொன்னுட்டு வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு வந்துட்டான் அப்படின்றாங்க. சோ இதை கேட்டோடனே ஓல்ஜியான் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. ஓல்ஜியான் கேக்குறாங்க, ஆமா நீங்க அந்த மந்திரவாதி லேடியை பாத்தீங்களா அப்படின்றப்ப, பார்த்தேன், அவங்க ரொம்ப நல்ல லேடி தெரியுமா, எனக்கு கரெக்டா டயத்துக்கு டைம் வந்து அங்க வருவாங்க என்னைய கும்பிடுறதுக்காக அப்படின்றாங்க. சோ அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, ஆக்சுவலி அந்த மந்திரவாதிக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தாங்க, பட் அவங்களும் இறந்து போயிட்டாங்க, ரொம்ப நாள் வாழல அப்படின்றாங்க. சோ இப்பதான் நம்ம ஓல்ஜியானுக்கு தெரியுது அவங்க அம்மாவை கொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இளவரசரோட ஃப்ரெண்ட நல்லவன் சொன்னாங்களோ அவன் தான் வந்து இவ்வளவு வேலையும் பார்த்து வச்சிருப்பான். ஓல்ஜியானு கேக்குறாங்க, ஆக்சுவலி வந்துட்டு நீங்க லவ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த இதை வீட்டை வேற எரிச்சான்னு சொன்னீங்கல்ல, அவனுடைய பேரு கிம் வான் ஹோங்கா அப்படின்னோடனே, உனக்கு எப்படி தெரியும் அந்த பேரு, அப்படியே ஓல்ஜியான் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க, ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி சாக்காகிறாங்க. அதே நேரத்தில் அந்த லேடியும் சாக்காகிறாங்க, யாரு நம்ம ஹீரோயினியும். அப்படியே இங்க நம்மளுடைய கொய்பிஞ்சனை காட்டுறாப்ல, அவர் அப்படியே அவங்க அம்மாவை பார்க்கலான்னு வர்றாப்ல. சரி என்னடான்னு மேட்டர்னு பார்த்தா யமபுசாங்கோடைய பையன் நம்ம கொய்பிஞ்சனுடைய அம்மாவை கொன்னுட்டான். சோ அங்க வந்து போலீஸ் நிப்பாட்டின உடனே கரெக்டா அங்க இருந்து டிடெக்டிவ் வந்துட்டு, நான் டிடெக்டிவ் இந்த மாதிரி கேஸ் விஷயமா உங்களை நான் தான் வர சொன்னேன் அப்படின்றாங்க. சோ இத பத்தி நம்ம யமபுசாங்கிட்டையும் பேசுறாப்ல, இது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும், தயவுசெய்து வேமா கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்றாரு. யமபுசாங்க அமைதியா இருக்கும். சரி ஓகே விடு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பும்போது, இரு ஏன் இதுக்காக இந்த கேஸ்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. டேய் இன்ட்ரெஸ்ட் காட்டாம என்னடா பண்ண சொல்றா, ஆக்சுவலி அவனோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மள யாராவது ஒருத்தரா தான்டா இருக்கும் அப்படின்றாப்ல. நீ ஒண்ணு பயப்பட வேணாம், ஆல்ரெடி நான் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பிடிச்சி நரகத்துக்கு அனுப்பிட்டேன் அப்படின்றாப்ல. என்னது நீ ஈவில் ஸ்பிரிட்டை பிடிச்சி நரகத்துக்கு அனுப்பிட்டியா, தனியாவா அதுவுமா, டேய் எப்பவுமே நீ என்கிட்ட தான் ஹெல்ப் கேட்ப, ஏதாவது ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்கணும்னா எப்படி நீயா தனியா போய் அதை பிடிச்ச, உண்மையை தான் சொல்றியா அப்படின்றப்ப அவர் அப்படியே ஒரு மாரியா இருக்காப்ல யமபுசாங்க. சரிடா அந்த ஈவில் ஸ்பிரிட் யாருடா இந்த பூமியில இருந்துச்சுன்னு சொல்றது யாரா சொல்றா அப்படின்றப்ப அவர் அந்த பேரை சொன்ன உடனே அவர் பார்க்கணும், என்னது அவனா அப்படின்றாப்ல குய்பிஞ்சினும். எது அந்த கிம் வாங் ஹூயா அப்படின்னோடனே, ஆமா அவனே தான், என்னை மன்னிச்சிரு, என்னுடைய பையன் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் அவன் வந்து நரகத்துல இருந்து தப்பிச்சு வந்தவன், இங்க கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆனா அவனை நான் பிடிச்சி திரும்ப நரகத்துக்கு அனுப்பிட்டேன் அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு கேட்ட உடனே இவர் அப்படியே ஒரு மாரியா பாக்குறாரு. சரி இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஓல்ஜியான எப்பயும் போல பாதுகாக்கலாம் அப்படின்றாப்ல. இவர் ஒரு மாரியா யோசிச்சுக்கிட்டு இருக்காப்ல, ஏதோ ஒண்ணு தப்பா இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம யமபுசாங்க வெளியே எந்திரிச்சு வந்தவன் அப்படியே பாக்குறான் குய்பிஞ்சின்னு பார்த்துட்டு, யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு ஒரு மாதிரியா சிரிச்சுட்டே போறான். ஆஹா அடுத்து நம்மளுடைய ஓல்ஜியான தான் டார்கெட் பண்ணிருக்கான், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, ஓல்ஜியான தொடர்றதுக்கு குய்பிஞ்சின் விட மாட்டாப்ல. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. அப்புறம் நாளைக்கு நடக்கதை நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.